திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 156, அதிகாரம் பொறையுடைமை. செல்வந்தர் ஒருவர் ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்தார். பயணத்தின் போது அவர் வெற்றிலையை வாயில் மென்று அந்த ரயில் பெட்டியிலேயே எச்சிலை உமிழ்ந்தார். அவருக்கு அருகில் இருந்த பயணி ஒருவர் அவர் உமிழ்ந்த எச்சிலை ஒரு காகிதத்தால் துடைத்தார். மீண்டும் அந்த செல்வந்தர் அதேபோல் எச்சிலை உமிழ்ந்தார். அருகில் இருந்த பயணி மீண்டும் துடைத்தார். உடனே அந்த செல்வந்தருக்கு கர்வம் தலைக்கேறியது. தான் தவறு செய்கிறோம் என்று தெரிந்தும் ஒருவர் அதை துடைத்துக் கொண்டே இருக்கிறார் என அறிந்தும் வேண்டுமென்றே மீண்டும் மீண்டும் எச்சிலை உமிழ்ந்து கொண்டே வந்தார். அருகில் இருந்தவரும் முகம் சுளிக்காமல் துடைத்துக் கொண்டே வந்தார். ரயில் ஒரு ரயில் நிலையத்தில் நின்றதும் இருவரும் அந்த பெட்டியிலிருந்து இறங்கினர். வெளியே நின்ற மக்கள் கூட்டம் எச்சிலை துடைத்த அந்த உன்னத மனிதருக்கு மாலை மரியாதைகள் செய்து அவரை வரவேற்று மகாத்மா காந்திக்கு ஜெய் என்று மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர். ரயில் நிலையத்தில் கூடியிருந்த அனைவரும் அவரை அன்பாய் சூழ்ந்து கொண்டனர். ரயிலில் எச்சிலை உமிழ்ந்த செல்வந்தருக்கு அப்போதுதான் தனது இழிவான செயலை பொறுத்து கொண்டு வந்தவர் மகாத்மா காந்தி என்பது தெரிய வந்தது. உடனே காந்தியின் அருகில் சென்று, ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள். இனி பிறருக்கு தீங்கிழைக்க கூடாது என்று உங்களிடம் பாடம் கற்றுக்கொண்டேன் என்றார். அதற்கு காந்தி, நான் தான் உங்களிடமிருந்து ஒரு பாடம் கற்றுக்கொண்டேன் என்றார். அதற்கு அந்த செல்வந்தர், என்னிடமிருந்து நீங்கள் என்ன பாடம் கற்க முடியும் என்று வியப்புடன் கேட்டார். அதற்கு, ஒருவர் எவ்வளவு கெடுதல் செய்தாலும் ஒருபோதும் பொறுமையை மட்டும் இழக்கக்கூடாது என்பதை நான் உங்களிடம் கற்ற பாடம் என்றார் காந்திஜி. பொறுமை என்னும் குணத்தை கற்றுக்கொள்ளும் போது மனிதன் வலிமை பெறுகிறான். பொறுமை என்பது கோழைத்தனம் அல்ல, அது மிகச்சிறந்த வலிமை என்பதை உணர்ந்து கண்ட அந்த செல்வந்தர் காந்தியின் உயர்ந்த குணத்தை எண்ணி மேலும் வியப்படைந்தார். தீமை செய்தவரை பொறுக்காமல் தண்டித்தவருக்கு அன்று மட்டுமே இன்பம். அதை பொறுத்து கொண்டவருக்கோ உலகம் அழியும் வரையில் புகழ் உண்டு என்பதை ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். தண்டித்தால் ஒரு நாள் இன்பம், மன்னித்தால் வாழ்நாள் இன்பம். மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.